எனக்கு நம்முடைய டைனோசர் சேகரிப்புனவும் பிடிச்சது. ஸோ இது ரொம்ப அருமையாக இருக்கு. மதிய உணவு நேரம். இண்டோமினஸ் ரெக்ஸ். நோம் நோம் நோம். சாப்பிட வேண்டிய நேரம். அலோசாரஸ். நோம் நோம் நோம். தாஷா, அலெக்ஸ், நமது ஸ்டேகோசாரஸ் இண்டோமினஸ் ரெக்ஸ் மற்றும் அலோசாரஸ் உடன் ஒப்பிடுகையில் மிகவும் சிறியது. அதை பெரிதாக்க என்னிடம் ஒரு யோசனை உள்ளது. என்ன? டைனோசர். டைனோசர். அடடா, நமது டைனோசர்கள் எங்கும் பரவி இருக்கின்றன. அவை வீட்டை அழிக்கும் முன் என் குச்சி மீண்டும் தேவை. அது ஸ்டேகோசாரஸ். ஸ்டேகோசாரஸின் பின்புறம் பெரிய எலும்பு தகடுகள் இருந்தன. ஆமாம், இது வேலை செய்கிறது. ஸ்டேகோசாரஸை அதன் இடத்துல வைக்கலாம். நான் ஒரு டைனோசரை கண்டுபிடித்தேன். குச்சியை கொடு. இது அலோசாரஸ். இது 150 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தது. அலோசாரஸ் என்ற பெயர் வேறு வகையான பல்லி என்று பொருள்படும். இது மிக பிரபலமான இறைச்சி உண்ணும் டைனோசர். ஆமாம், கண்டுபிடித்தேன். இப்போது உன்னை பின்வாங்கலாமா? இது பஜாடாசாரஸ். அவங்கள் ஏன் அந்த முட்கள் தேவைன்னு யாருக்கும் தெரியாது. பஜாடாசாரஸ் மிகவும் விசித்திரமான தோற்றம் கொண்ட டைனோசர். பின்வாங்குவோம் பஜாடாசாரஸ். அதை நீர் பார்த்தீர்களா? ஓஹ் என் கடவுளே, இது ஸ்பைனோசாரஸ். அதன் 7 அடி நீளமான முதுகெலும்புக்காக பெயரிடப்பட்டது. 100 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தது. ஆம், அதை பெற்றேன். நீ வந்த இடத்துக்கு திரும்ப போவோம் ஸ்பைனோசாரஸ். அடடா, இது கிரைபோசுசஸ். கிரைபோசுசஸ் ஒரு டைனோசர் அல்ல, ஆனால் ஒரு பெரிய அழிந்த முதலை. சரி, இதை செய்வோம். ஆம், கண்டுபிடித்தேன். கிரைபோசுசஸ். பின்வாங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. வாவ், இது பாராசுரோலோபஸ். இந்த டைனோசர் தனது நீண்ட சிகை தொகுக்காக பிரபலமானது. ஆமாம், இது வேலை செய்கிறது. சரி டைனோ, போகலாம். டைனோசர்கள் எங்கே இருக்கிறார்கள்? ஓ, அங்கே. இதை பாருங்கள். வாவ், இது தெரிசினோசாரஸ். அதன் பெயர் நீந்தும் பல்லி என்று பொருள்படும். ஏனெனில் இது 3 அடி வரை பெரிய நகங்கள் கொண்டது. ஓயோ, கண்டுபிடிச்சேன். போகலாம். அதை நீர் கேட்டீர்களா? அது வாழை அறையிலிருந்து வருகிறது. ஒரு நொடியில் உங்களிடம் திரும்பி வருகிறேன்.
வாவ், என்ன மறுபடியும் முடியாது. இது மொசாசோரைஸ், ஒரு கடல் உச்ச வேட்டையாடி. ஆனால் இது டைனோசர் அல்ல, இது ஒரு பரந்த கடல் வழி ரெப்டைல். உங்களை உள்ள கொண்டு போவோம். என்ன இன்னொரு? வாவ், ட்ரைசெராடாப்ஸ். அதன் பெயர் ட்ரைசெராடாப்ஸ். 3 கொம்புகள் கொண்ட முகம் என்று பொருள். கண்கள் மேல் 2 பெரியவை மற்றும் மூக்கில் ஒரு சிறிய ஒன்று. இது மிகவும் பெரியது. சுமார் 30 அடி நீளம், 10 அடி உயரம் மற்றும் 12 டன் வரை எடை கொண்டது. உங்கள் ட்ரைசெராடாப்ஸ் கிடைச்சது. உங்களை மீண்டும் இடத்தில் கொண்டு செல்கிறோம். என்ன இது எங்கிருந்து வருகிறது? அடடா, டெரோடாக்டைல்கள் டைனோசர்கள் இல்லை என்பதை நீங்கள் அறிந்தீர்களா? அவை உண்மையில் பறக்கும் ரெப்டைல்கள், டெரோசோர்கள் என்று அழைக்கப்படும் தனி தொகுதிக்குச் சேர்ந்தவை. உங்களை மீண்டும் கொண்டு போவோம். அடடா, இது பிராசியோசாரஸ். வாவ், இவ்வளவு நீண்ட கழுத்து. பிற டைனோசர்கள் எட்ட முடியாத உயரமான 40 அடி உயரத்தில் உள்ள மரங்களில் இருந்து இலைகளை புரட்ட முடியும். ஆம், கிடைச்சது. என்ன, அதை நீ கேட்டாயா? இது இண்டோமினஸ் ரெக்ஸ். இது ஒரு கற்பனை டைனோசர், உண்மையான டைனோசர் அல்ல. வாவ், இதன் வலிமை, புத்திசாலித்தனம், மறைவு மற்றும் வெப்பமூட்டம் போன்ற ஆபத்தான பண்புகள் உள்ளன. உங்களை மீண்டும் கொண்டு போவோம். இது டீரெக்ஸ். உதவவும். இன்னொன்று. ஓடு அலெக்ஸ், நான் இன்னொன்றை காண்கிறேன். ஸ்டெபி, கவலைப்படாதீர்கள் நண்பர்களே, நான் உதவ இங்கே இருக்கிறேன். ஆம், எங்களை உதவவும் விரைவாக. நன்றி ஸ்டெபி, அது ஒரு அதிர்ஷ்ட வேட்டை. கவலை இல்லை, வீடு திரும்புவோம். நண்பர்களே, டைனோசர் அளவுகள் இனி குழப்ப முடியாது. ஓ ஆம். காத்திருங்கள், பிராசியோசாரஸ் காணவில்லை. நான் அதை வெளியே மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஓ இல்ல,
ஓ இல்ல, டைனோசர்களா? என் சேகரிப்பை பாருங்கள். எண் 1, 2, எண் 3. டாஷா, அது என்னோட காரு. டாஷா, அது என்னோட காரு. இல்ல. ஏய் ருக, அது என்னோட காரு. நீ என்ன செய்றே? நிறுத்து. ஓ இல்ல இல்ல இல்ல, நிறுத்து, தயவு செய்து நிறுத்து. அலெக்ஸ், டாஷாவோட நல்லவரா இருக்கு. சரி அப்பா. ஏய் அலெக்ஸ், அலெக்ஸ் நீ என்ன செஞ்சே? மன்னிச்சு டாஷா, நான் மீண்டும் அப்படி செய்ய மாட்டேன். அப்பா எனக்கு உதவுங்கள். நன்றி அப்பா. பரவாயில்ல. டாஷா, வெளியே போய் விளையாடலாம். சரி. அலெக்ஸ், நீ சொல்லிய கார்கள் எங்கே? எனக்கு தெரியாது டாஷா, அவை இங்கிருந்தன. டாஷா, என்னை பின்பற்றுங்கள். அது எங்கே இருக்கிறது பார்ப்போம். வாவ் டாஷா, பாரு, அது ஒரு தீயணைப்பு வாகனம். அலெக்ஸ் பாரு, இவ்வளவு உயரமான ஏணி. நீங்கள் அறிந்தீர்களா, சில தீயணைப்பு வாகனங்களின் ஏணிகள் 60 மீட்டர் நீளம் வரை செல்ல முடியும். அது 20 மாடி கட்டிடம் போன்ற உயரமாகும். மேலும் தீயணைப்பு வாகனங்கள் சிறிய நீச்சல் குளம் நிறைவடைய அதிகமான தண்ணீரை கொண்டு செல்கின்றன. டாஷா, எனக்கு உதவுங்கள். மீதமுள்ள கார்கள் எங்கேன்னு கண்டுபிடிக்க வேண்டும். சரி. எல்லோரையும் பாதுகாக்கும் சக்கரங்களில் உள்ள ஒரு சூப்பர் ஹீரோ போன்றது. நீங்கள் அறிந்தீர்களா, விமானங்கள் எவரெஸ்ட் மலைக்கு மேலே பறக்கின்றன. விமானங்கள் சுமார் 10 கிலோமீட்டர் உயரத்தில் பறக்கின்றன. ஆனால் எவரெஸ்ட் 8.8 கிலோமீட்டர் உயரம். விமானங்கள் புயலின் வழியாக கூட பறக்க முடியும். ஓ, ஒரு சூட்கேஸ். பார்க்கிங் பண்றதுக்கு தயாராகி இருக்கிறது. இது ஒரு குப்பை வாகனம். குப்பை வாகனங்கள் மிகப்பெரியதை எடுக்கும். அவை ஒரே நேரத்தில் பல டன் குப்பைகளை எடுத்து செல்ல முடியும். ஆனால் எல்லா குப்பை வாகனங்களும் ஒரே மாதிரியாக இல்லை. முன்னணி லோடர்கள், பின்புற லோடர்கள், பக்க லோடர்கள் அல்லது கூட தானியங்கும் வாகனங்கள் உள்ளன. குப்பை வாகனங்கள் நகரத்தை சுத்தமாக வைத்திருக்கின்றன. அவசர நிலைகளில் மக்களுக்கு உதவுகிறது. உடல்நலக் குறைவானவர்களை அல்லது காயமடைந்தவர்களை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்கின்றனர். ஆம்புலன்ஸில் மின்னும் விளக்குகள் மற்றும் பெரிய சைரன்கள் உள்ளன. விளக்குகள் மற்றும் சைரன்கள் மற்ற ஓட்டுநர்களுக்கு பக்கம் செல்வதற்காக எச்சரிக்கின்றன. பலவிதமான ஆம்புலன்ஸ்கள் உள்ளன. அவசரம், அவசரமல்லாத மற்றும் குழந்தைகளுக்கானவைகளும். சரி, பார்ட்டி முடிஞ்சது. திரும்பி போவோம்.
பஸ்கள் பிரகாசமான மஞ்சள் நிறத்தில் இருக்கும். அந்த நிறம் தேசிய பள்ளி பஸ் மஞ்சள் என்று அழைக்கப்படுகிறது. பள்ளி பஸ்கள் உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான குழந்தைகளை பள்ளிக்கு கொண்டு செல்கின்றன. பஸ்ஸை மீண்டும் ஒரு பொம்மையாக மாற்ற நேரம் வந்துவிட்டது. ஒரு பஸ் அப்படின்னா குறைவான கார்கள் மற்றும் குறைவான மாசு. நாங்க பள்ளியில வந்துட்டோம். பாருங்க, இது ஒரு போலீஸ் லாரி. போலீஸ் கார்கள் மின்னும் விளக்குகளும் பேரிரைச்சலான சைரன்களும் கொண்டவை. எனவே யாரும் அவற்றை வருவதை பார்க்கவும் கேட்கவும் முடியும். நாஸ்தியாக இருங்கள், போலீஸ் இங்க. போலீஸ் லாரி மிக பெரியது. உள்ளே என்ன இருக்கிறது? உள்ளே வானொலிகள், முதல் உதவி பெட்டிகள் மற்றும் அது மக்களை உதவுவதற்கான சிறப்பு கருவிகள் உள்ளன. அது உண்மையில் எதையும் மீறி செலுத்த முடியுமா? அது கெட்ட சாலைகளில், புல்லில் மற்றும் சில சாலையற்ற பகுதிகளில் கூட செல்ல முடியும். உங்கள் வேலைக்கான பிடித்த பகுதி என்ன? எல்லோரையும் பாதுகாப்பாக வைத்திருப்பதும் தேவைப்படும் மக்களை உதவுவதும் அதுவே சிறந்த பகுதி. அது ஓடி போகும் முன் கார் ஒரு பொம்மையாக மாற்றிவிடலாம். போலீஸ் லாரிகள் மற்றும் அதிகாரிகள் நம்மை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள். இது விலங்கு கையளிப்பு வாகனம். இந்த லாரிகள் விலங்குகளை பத்திரமாக விவசாயம், உயிரியல் பூங்கா அல்லது தஞ்சம் பகுதிகளுக்கு கொண்டு செல்கின்றன. வா மாடு நகரு. வா மாடு உள்ள போ. நகரு. இதை மீண்டும் பொம்மையாக மாற்ற நேரம். இது ஒரு சிமெண்ட் லாரி. இந்த லாரி சாலைகள் மற்றும் கட்டிடங்களை கட்ட சிமெண்ட் எடுத்து செல்கிறது. அலெக்ஸ், என்ன சொன்ன? இந்த லாரியை மீண்டும் ஒரு பொம்மையாக மாற்றிவிடலாம். இது என்ஜின். இது ஒரு டிராக்டர் அதன் பின்னால் ஒரு பாளையத்தை இழுத்து செல்கிறது. இது கனமான பொருட்களை தூக்க முன் ஏற்றியை கொண்டுள்ளது. முன் ஏற்றி ஒரு பெரிய ஸ்கூப் போன்றது. இது மண்ணை, வைக்கோலை, கற்களை அல்லது மணலை எடுத்துக்கொண்டு இந்த அனைத்தையும் உயரமாக தூக்க முடியும். டிராக்டர்கள் அதிக வேலை சுமையை குறைக்கின்றன. மீண்டும் செல்ல நேரம். நன்றி டாஷா, நீங்கள் மிகவும் உதவியாக இருந்தீர்கள். பிரச்சனை இல்ல அலெக்ஸ், இது ரொம்ப மகிழ்ச்சியானது. நாம் ஒன்னா விளையாடலாம். ஏய், இப்போது நண்பர்களே, நீங்கள் வாகனத்தின் பெயர்களை எவ்வளவு நன்றாக நினைவில் வைத்திருக்கிறீர்கள் என்பதை சரிபார்ப்போம். அந்த சத்தம் என்ன? ஆம் நண்பர்களே, அது ஒரு ஆம்புலன்ஸ் தான். அந்த சத்தம் என்ன? ஆம், அது ஒரு விமானத்தின் சத்தம். அந்த சத்தம் என்ன? ஆம், அது ஒரு தீயணைப்பு வாகனத்தின் சத்தம். மிகச் சிறந்த வேலை நண்பர்களே. நினைவில் கொள்ளுங்கள், நாங்கள் பகிர்ந்து விளையாடும் போது அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஆம் டாஷா, குழுவினரின் ஒத்துழைப்பு எப்போதும் அனைத்து சாகசங்களையும் சிறப்பாக்கும். தயவு செஞ்சு உள்ள வாருங்க. ஆஹா, வாவ், எங்கள் முதல் குழந்தை ஹல்க் வரவேற்கப்படுகிறது. தயவு செய்து என் குழந்தையை பார்த்துக் கொள்ளுங்கள். வணக்கம். எங்கள் இரண்டாவது குழந்தை இரும்பு குழந்தை வரவேற்கப்படுகிறது.
காலை வணக்கம். எங்கள் மூன்றாவது குழந்தை பேட்மேன் குழந்தை வரவேற்கப்படுகிறது. வணக்கம் ஓப்ஸ். எங்களுடைய 4வது குழந்தை ஸ்பைடர் பெண் வரவேற்கப்படுகிறது. எங்கள் 5வது குழந்தை சூப்பர் கிரில் வரவேற்கப்படுகிறது. எல்லா குழந்தைகளையும் எண்ணுவோம். சிவப்பு, மஞ்சள், பச்சை, ஆரஞ்சு மற்றும் நீல குழந்தைகளே, நபடிக்க போகும் நேரத்திற்கு அறையை தயார் செய்ய வேண்டும். தயவு செய்து உங்கள் இருக்கைகளில் இருங்கள். வாவ் நண்பர்களே, இது சூப்பர்மேன் அறை. சூப்பர். எனக்கு இந்த அறையை மிகவும் பிடிக்கும். இப்போது இங்கே விளையாடலாம். ஒரு நிமிடம் ஒரு நீல குழந்தை எங்கே? வாவ், ஸ்பைடர்மேன் அறை. இது ஒரு அற்புதமான விளையாட்டு அறை. இங்கே சிறிது நேரம் இருக்கலாம். மஞ்சள், பச்சை, ஆரஞ்சு. ஒரு நிமிடம். எங்கள் நீல மற்றும் சிவப்பு குழந்தை எங்கே? வாவ், முழு பேட்மேன் அறை. இது விளையாட சிறந்த இடம். மஞ்சள் குழந்தை எங்கே? நண்பர்களே பாருங்கள், இது ஐரன் மேன் அறை. இந்த அறை மிக சிறந்தது. நான் இங்கே சிறிது நேரம் விளையாட போகிறேன். அவர்கள் எல்லா குழந்தைகளும் எங்கே சென்றார்கள்? வாவ், இந்த ஹல்க் அறையை பாருங்கள் நண்பர்களே. இங்கே விளையாடலாம். ஐயோ, இல்லை 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 இல்லை. எல்லா குழந்தைகளையும் இப்போது கண்டுபிடிக்க வேண்டும். ஓ, எனக்கு சிலந்திகளை வரைய மிகவும் பிடிக்கும். ஒன்றை வரையலாம். இப்போது நீ என் புதிய செல்லமாக இருப்பாய். நான் உன்னை ஸ்பிண்டரெல்லா என்று அழைப்பேன். ஓ, அது என்ன? ஸ்பிண்டரெல்லா, இங்கே ஒரு நிமிஷம் இரு. வாவ், உண்மையான சிலந்தி விருந்து. இந்த நாள் மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது. ஸ்பைடர் பெண். அவோ இல்ல, நான் மறைவது வேண்டும். ஸ்பைடர் பெண், நீ இங்கே இருப்பது எனக்கு தெரியும். சிலந்தி விலகு. நிறுத்து, இது என் நண்பர் ஸ்பிண்டரெல்லா. ஹூ ஸ்பின் யார்? ஸ்பைடர் பெண், இது நாப் நேரம். பை பை ஸ்பிண்டரெல்லா. இனிய கனவுகள். மற்ற சூப்பர் ஹீரோ குழந்தைகளை கண்டுபிடிப்போம். ஒரு பட்டம், 2 சிறகுகள், 3 குதிப்புகள். நீங்கள் வெற்றி பெறுகிறீர்கள். அது மிகவும் தீவிரமாக இருந்தது. நாம் நடனமாடுவோம். ஒரு நிமிஷம் இருங்கள். பேட்மேன் குட்டி, அந்தே இல்ல, நான் மறைவில் இருக்க வேண்டும். யாரேனும் இருக்கிறீர்களா?
நான் உன்னை இங்கேதான் என்று அறிவேன் பேட்பாய். இங்கே வா. படுக்க செல்ல நேரம் பேட்பாய். நல்லா தூங்கு. இன்னும் 3 குழந்தைகளை தேட வேண்டும். ஊப்ஸ். பார், ஹல்க் பிளேடோ விளையாடுவோம். நம்மிடம் என்ன இருக்கிறது என்று பார்க்கலாம். நீலக்கார். ஹல்க் வெற்றி. இங்கே என்ன நடந்தது? நான் எதுவும் செய்யவில்லை. தூக்க நேரம் குட்டி ஹல்க். வாருங்கள். இன்னும் 2 குழந்தைகளை தேட வேண்டும். வாருங்கள். என்னிடம் சக்தி உள்ளது. அடடே, அது அற்புதமானது. நன்றி. இப்போது பயிற்சி செய்ய நேரம். அந்த சத்தங்கள் என்ன? கண்டிப்பாக யாரோ உள்ளே இருக்கிறார்கள். கண்டிப்பாக யாரோ உள்ளே இருக்கிறாங்க. நான் மறைவாக இருக்க வேண்டும். இல்லை, நல்ல இடம் தேட வேண்டும். ஆமாம், ஆம். நீங்கள் என்னை கண்டுபிடித்தீர்கள். சிக்கிவிட்டாய். தூக்க நேரம். உன் குட்டி தொல்லை உண்டாக்கி. இன்னும் ஒரு குழந்தை மட்டும்தான் உள்ளது. சிறிது தண்ணீர் குடிக்க நேரம். அது நல்லது. பாருங்கள் நண்பர்களே, அழகான கார். விளையாடுவோம். சூப்பர் பெண். ஐயோ, மறைவில போகலாம். அம்மா இல்ல. பரவாயில்லை. சூப்பர் பெண். ஆமா, நீங்க என்னை கண்டுபிடித்தீங்கள். தூக்க நேரம். சூப்பர் பெண். முடிவாக அனைத்து குழந்தைகளையும் கண்டுபிடித்தோம். புதிய சாகசங்களுக்கு ஓய்வெடுக்க நேரம். குட்டி சூப்பர் ஹீரோக்களும் கூட விதிகளை கேட்டு பின்பற்ற வேண்டும். எப்போதும் உங்கள் ஆசிரியர்களின் மேலில் கேளுங்கள், ஓடிவிடாது. வாவ், டாஷா, அலெக்ஸ், உள்ள என்ன இருக்கின்றது என்று பார்ப்போம். டைனோசார் பொம்மைகள். எனக்கு ஒரு யோசனை உண்டு. இந்த டைனோசார் பொம்மைகளை பெரியதாக அந்த சிலைகள் போல செய்யலாம். ஸ்பைனோசாரஸோட தொடங்குவோம்.
வாவ், மிகவும் பெரியதாக இருக்குது. டைனோசார்கள் எங்கே? அலெக்ஸ், ஓடு. அவை மிகவும் பெரியதாக இருக்கின்றன. ஓஹோ, அது மிகவும் பயங்கரமா இருந்தது நண்பர்களே. மாரியா, எல்லா டைனோசார் பொம்மைகளும் காணாமல் போய்விட்டன. இப்போது என்ன செய்வோம்? ஆமா டாஷா, வெளியே நிறைய டைனோசார்கள் இருக்கின்றன. இந்த கம்பியை பயன்படுத்தி அவற்றை மீண்டும் மாத்தி விடலாம். நாம் போகலாம். இது விஸ்டாஹிவர்சர், இந்த டைனோடிரெக்ஸ் குடும்பத்தைச் சேர்ந்தது. ஆனால் இது முன்பு வாழ்ந்தது. இது சிறியதாகவும் வேகமாகவும் இருந்தது. அதன் தலையில் சிற்றடியும் மடிப்பும் இருந்தன. இது காட்சிக்கோ அல்லது போருக்கோ பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடும். பயங்கரம். நீங்களை மீண்டும் சூட்டு கேஸிற்கு திருப்பிக் கொண்டு செல்லலாம். இது இக்தியோவேனேட்டர். அதன் பெயர் மீன் வேட்டையாடி என பொருள்படும். இக்தியோவேனேட்டரின் முதுகில் 2 படகு போன்ற குழிகள் இருந்தன மற்றும் நீருக்கருகே வாழ்ந்தது. அவை சிறந்த நீச்சல் வீரர்களாக இருந்தன மற்றும் மீன்களை உண்டன. நாம் மீண்டும் சூட்டுகேஸிற்கு போகலாம். நான் எங்கு போக வேண்டும்? டைனோசார்கள் எங்கே? இது நியோவேனேட்டர். அதன் பெயர் புதிய வேட்டையாடி என்று பொருள்படும். அவன் என்னை பார்க்காமல் இருக்கட்டும் என்று நம்புகிறேன். ஏனென்றால் நியோவேனேட்டருக்கு மிகச் சிறந்த மனம் அறியும் திறன் இருக்கிறது. நாம் மீண்டும் சூட்டுகேஸிற்கு போகலாம். ஓ, இவைகள் வெறும் பொம்மைகள் தான். அது வெறும் மெல்லிய பொம்மைதான். உண்மையான டைனோசார் அல்ல என்பதில் நல்லது. அருமையான அலங்காரம், வியப்பூட்டும். ஓ இல்லை, இது உண்மையான டைமெட்ரோடான். உங்களுக்கு தெரியாதா, டைமெட்ரோடான் டைனோசார்களுக்கு முன்பு 290 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தது. அவனை பிடிப்போம். ஆம், பிடிச்சுட்டோம். உங்களை மீண்டும் சூட்டுகேஸிற்கு திருப்பி கொண்டு செல்லலாம். ஓ இல்லை, இது அங்கேலோசாரஸ். நான் மறையணும். அவன் என்னை பார்க்கவில்லை என்று நம்புகிறேன். அவன் என்னை பார்த்துட்டான். அங்கைலோசாரஸின் வால் பெரிய கனமான கிளப்பை கொண்டது. அவனின் முதுகை பாருங்கள். அதற்கு கவசம் போன்ற எலும்பு தகடுகள் இருந்தன. சூட்டுகேஸிற்கு திரும்ப நேரமாகிவிட்டது. ஓ பாருங்கள், இது மையசாரா. மன்னிக்கவும், ஆனால் உங்களை மீண்டும் கொண்டு போக வேண்டும். இது பெக்லஸ் பைனாக்ஸ். அது குறித்து நமக்கு தெரியாதவை இன்னும் பல உள்ளன.
அறிவியலாளர்கள் அதன் எலும்பு அமைப்பில் ஒரு சிறிய பகுதியை மட்டுமே கண்டுபிடித்தனர். இதற்கு உயரமான பின்புற முட்கள் இருந்தன, அவற்றும் ஒரு சிறிய படகின் பகுதியாக இருந்திருக்கலாம். சற்றே தளருங்கள், வீட்டிற்கு செல்ல நேரம் வந்துவிட்டது. நான் சில இனிப்பு வேண்டுகிறேன். உள்ள டைனோசர் இல்லை என நம்புகிறேன். இது சினோசெராடாப்ஸ். இது சீனாவில் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கொம்புள்ள டைனோசர், மேலும் ஆசியாவில் இருந்து வந்த ஒரே டைனோசர். திரும்பி செல்ல நேரம். பாருங்க, இது உங்கள் சகோதரன். நான் ஒரு டைனோசரை கேட்கிறேன். இது இங்கு எங்காவது இருக்க வேண்டும். அடடா, மிகவும் அருகில். இது செராடோசோரஸ். அவரது பெயர் கொம்பு கொண்ட பல்லி என்று பொருள். அவரது கொம்புகளை பாருங்கள், பயங்கரமாக உள்ளது. இதுக்கு ஒரு டிராகன் போல மூக்கில் கொம்பு இருந்தது. செராடோசோரஸ்க்கு முதலை போல நீளமான நெகிழ்வான வால் இருந்தது. உங்களை சுட்டிகேஸுக்கு திரும்ப செலுத்துவோம். பாருங்கள், இது உண்மையான டைனோசர். இது டிப்ளோடோகஸ். அதன் பெயர் இரட்டை பருப்பு என்று பொருள். அதன் மிக நீண்ட வால் மற்றும் கழுத்தை பாருங்கள். இது தாவரங்களை உண்பவன், மேலும் இது இலைகளை தின்னிக் கொண்டிருந்தது. நான் இலைகளை சாப்பிட விரும்பவில்லை. இது ரொம்ப நான் அதை மரியாவுக்கு கொடுக்கிறேன். டாஷ் மற்றும் அலெக்ஸ், நாம் கடைசி டைனோசரை கண்டுபிடிக்க வேண்டும். அந்த குழந்தைகளை பாருங்கள். ஆனால் இது டைனோசர் அல்ல. கடைசி டைனோசர் எங்க இருக்கக்கூடும்? இது டைனோசரா? இல்ல, இது முதல்ல. இது நமக்கு பிடிபடும் முன் இதை விரைவாக திருப்புவோம். டாஷா, அலெக்ஸ், வாங்க, நமக்கு கடைசி டைனோசர் கிடைத்து விட்டது. முடிஞ்சது. ஹூரே! இப்ப வீட்டுக்கு செல்வோம்.